ஒரு ஊரில் ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்து வந்தது. அவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதும் பண கஷ்டம். சாப்பாடு போதாது. சரியான வீடு இல்லை. ஒரு நாள் பணம் செலுத்த முடியாததால் வீட்டின் கரண்ட் கூட கட் பண்ணப்பட்டது. அவர்களின் பையன் பள்ளியிலிருந்து வீட்டுக்குள் வந்ததும், அம்மா, ஃபேன் போடு என்றான். அம்மா தன் மனவேதனையை மறைத்துக் கொண்டு, ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா என்றாள். சிறிது நேரத்தில், அம்மா லைட் போடு என்றான். உடனே அம்மா, லைட் ஃபியூஸ் போயிடுச்சுப்பா என்று சமாளித்தாள். இரவு ஆனது. வீட்டில் சமைக்க எதுவும் இல்லை. பழைய சாதம் கொஞ்சம் மட்டுமே இருந்தது. அம்மா அந்த சிறிய உணவையும் தன் பிள்ளைக்கே கொடுத்து விட்டாள். அவள் சாப்பிடவே இல்லை. அப்பா வீட்டுக்கு வந்ததும் மூவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். பிள்ளை சாப்பிட்டு தூங்கிய பிறகு அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வெளியே வந்து அமர்ந்தார்கள். அவர்களின் கண்ணீரும் கவலையும் கட்டுப்பாட்டை இழந்தது. கடவுளே, எங்களுக்கு சரியான வீடு இல்லை, உணவு இல்லை, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூட முடியல, சரியான வேலை இல்லை, போதுமான வருமானமும் இல்லை. எப்போ எங்களுக்கு ஒரு விடிவு காலம் தருவீங்க என்று இருவரும் மாறி மாறி கடவுளிடம் அழுதார்கள். அப்போது தூரத்தில் அடர்ந்த இருட்டுக்குள் ஒரு சிறிய வெளிச்சம் தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. இருவரும் அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்தார்கள். அங்கே ஒரு பாம்பு இருந்தது. அதன் அருகில் ஒளி வீசும் ஒரு கல் கிடந்தது. அவர்களை பார்த்ததும் அந்த பாம்பு அங்கிருந்து சென்று விட்டது. அவர்கள் அந்த கல்லை எடுத்து பார்த்தார்கள். அது என்ன கல் என்று அவங்களுக்கு புரியல. அந்த இரவு அந்த கல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு தூங்கிவிட்டார்கள். அடுத்த நாள் காலை கணவன், இந்த கல் என்னன்னு விசாரிச்சு வர்றேன் என்று சொல்லி கிளம்பினான். அவன் ஒரு வைர வியாபாரியிடம் அந்த கல்லை காட்டினான். அதை பார்த்த வியாபாரி அதிர்ச்சியுடன், இது உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். அவன் நடந்ததையெல்லாம் சொன்னான். உடனே அந்த வியாபாரி உள்ளே சென்று ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தார். இதுக்குள்ள என்ன இருக்கு என்று அவன் கேட்டான். வியாபாரி சொன்னார், இதில் 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அவனுக்கு நம்பவே முடியவில்லை. பிறகு வியாபாரி சொன்னார், இது ஒரு வைர பாம்பு. பல ஆண்டுகள் விஷத்தை கக்காமல் இருந்தால் அதிலிருந்து இப்படிப்பட்ட பெரிய பொக்கிஷம் கிடைக்கும். அதிர்ச்சியும் சந்தோஷமும் கலந்த மனதுடன் அவன் அந்த பெட்டியை வீட்டிற்கு கொண்டு வந்தான். மனைவியிடம் கொடுத்தான். பெட்டியை திறந்து பார்த்ததும் நிறைய பணம். மனைவிக்கு அதிர்ச்சியும் ஆனந்தமும் ஒரே நேரத்தில் வந்தது. இவ்வளவு பணம் எங்கிருந்து என்று கேட்டாள். அவன் நடந்த அனைத்தையும் சொன்னான். அப்போது அவள் கண்களில் கண்ணீர். நாம் கடவுளிடம் அழுது கேட்டதால்தான் கடவுள் நமக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறார். இருவரும் கடவுளுக்கு நன்றி கூறினார்கள். அதன் பிறகு அவர்களின் எல்லா கஷ்டங்களும் போனது. நல்ல வீடு, நல்ல உணவு, பிள்ளைக்கு நல்ல படிப்பு. மூவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இந்த கதையில் வருவது போல நாம் நம் கஷ்டங்களை மனதார கடவுளிடம் சொன்னால் கண்டிப்பாக சரியான நேரத்தில் அவர் பெரிய உதவி